ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சிலம்பரசன். அதாவது எஸ்டிஆர்னு சொல்றாங்க, லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க, சிம்புன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு பேச போறது வந்து சிம்புவை பத்தி தான். சிம்பு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம டி ராஜேந்திரன் அவருடைய முதல் மகன் சிம்பு. இவரை பார்த்தீங்கன்னா இவர் 1984 பிறந்தாரு. கமல்ஹாசன் அவர்கள் கூட வந்து 5 வயசுல தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இவர் 1 வயசுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய அப்பா வந்து இவரை வந்து சின்ன வயசுலேயே வந்து சினிமாக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டார். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தனக்குத்தானே லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அவர் வந்து அவராகவே கொடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப சின்ன வயசுல, அதாவது 1 வயசுலேயே சினிமாக்குள்ள வந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து அவர் கற்றுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவர் எல்லாமே அவங்க அப்பா மாதிரி அவர் வந்து எல்லாமே பண்ணுவார். அதாவது பாட்டு எழுதுவார், மியூசிக் போடுவார், டான்ஸு, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே அவர் வந்து எல்லாத்தையும் அவர் அத்துப்படின்னு சொல்லலாம், எல்லாமே அவர் செஞ்சிருக்காரு. சிம்புனாவே சர்ச்சைக்குள்ள நாயகன் அப்படின்ற ஒரு பேரை கூட அவர் ஈஸியாகவே எடுத்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து நிறைய சர்ச்சைகளில் வந்து சிக்கியிருக்காரு. அதாவது சினிமா ஷூட்டிங் வந்து சீக்கிரமாக வராமல் இருக்கிறது, சம்டைம்ஸ் ஷூட்டிங்கே வராமல் இருக்கிறது, ஒரு டெடிகேஷன் இல்லாத ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு பேர், அதிகப்படியான ரெட் கார்டு வாங்கின ஒரு நடிகர்னு கூட சொல்லலாம். இவரை வச்சு படம் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தடவை வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர் வந்து இன்றைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இவ்வளோ சர்ச்சைகள் வந்தும் அவர் வந்து இன்னும் நீடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் சம்பாரிச்சு வச்சிருந்த அந்த ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்கள் எந்த ஒரு கட்டத்துலையுமே அவர் கைவிட்டதே கிடையாது. எல்லா நேரத்துலையுமே அவருடைய படத்தை வந்து அவங்க போய் வந்து கொண்டாடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய படங்கள் வந்து தோல்வியை தான் தழுவிச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இது எல்லாமே வந்து பாஸ்ட். நிறைய நடிகைகளோடவும் தொடர்பு படுத்தி பேசினாங்க. ஹன்ஷிகா கூட வந்து திருமணம் வரைக்கும் கூட போனதாக கூட சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவர் இந்த பாதையை கடந்து வந்து இப்போ மறுபடியும் சர்ச்சைக்குள்ள வந்து சிக்கியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இப்போ என்ன சர்ச்சைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து திரு கமல் கூட, இன்னொன்று மணிரத்னம் கூட, இன்னொன்று சுதா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூரரை போற்று, இறுதி சுற்று இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர் சுதா அவங்களோட. ஸோ இந்த 3 பேர் கூட வந்து ஒவ்வொருத்தர் கூடயும் ஒவ்வொரு சர்ச்சையில் வந்து அவர் சிக்கியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். முதல்ல வந்து நம்ம மணிரத்னம் அவருடைய சர்ச்சையை பற்றி நம்ம பேசலாம். ஸோ டைரக்டர் மணிரத்னம் கூட என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மணிரத்னம் வந்து இப்போ கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, தக் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்துல வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு மகனாக திரு சிம்பு நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் முதல்ல சிம்புவை அப்ரோச் பண்ணதாகவும், அது அப்ரோச் பண்ணும்போது வந்து இல்லை, என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப சின்ன கேரக்டராக இருக்குது, இதில் நான் நடிக்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி சிம்பு சொன்னதாகவும் ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வந்து துல்கர் சல்மான், சித்தார்த் இவங்க எல்லாருமே வந்து உள்ள வந்த பிறகு மறுபடியும் மணிரத்னம் போய் சிம்பு அப்ரோச் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் சிம்பு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு செய்தி ஒன்று போயிட்டு இருக்கு. இது போக கமல்ஹாசன் வந்து தன்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன்ல, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ல வந்து சிம்புவை வச்சு ஒரு படத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கு, சிம்புவை வச்சு இந்த கதையை வந்து சிம்புவை வச்சு படமா உருவாக்குனா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வந்து நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தினால அந்த படத்தையும் டிராப் பண்ணிட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று. அடுத்த சர்ச்சை யார் கூட பார்த்தீங்கன்னா சுதாமூர்த்தி. அதாவது இந்த இறுதி சுற்று, சூரரை போற்று இந்த படத்தை இயக்கிய சுதாமூர்த்தி அவங்களோட ஒரு சர்ச்சை. அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி சுதாமூர்த்தி வந்து சிம்புவை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த கதையை கேட்க வரேன் அப்படின்னு சொன்ன சிம்பு ஒரு ஹோட்டல்ல இருந்ததாகவும், அந்த ஹோட்டல்ல தன்னைத்தானே மறந்து தூங்கிட்டு அந்த கதையை கேட்க போகாமலே இருந்ததுனால அந்த படமே டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை. மறுபடியும் இப்போ அந்த படத்தை ஸ்டார்ட் பண்றதா ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. சுதாமூர்த்தி வந்து சிம்புவை வச்சு தான் அந்த படத்தை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவலாக போயிட்டு இருக்கு.
ஸோ இது மாதிரி வந்து பல சர்ச்சைகளுக்கு நடுவில் அவர் சிக்கி சின்னாபின்னமாயி இப்போ அகெயின், அதாவது இப்போ அவருக்கு 41 வயசு ஆயிடுச்சு, திருமணம் இன்னும் ஆகவில்லை. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தில் வந்து அவருக்கும் அவருடைய அப்பா டி ராஜேந்தர் அவருக்கும் வந்து பேச்சுவார்த்தையே இல்லை. அந்த விஷயத்தினால வந்து 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளியா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு நியூஸ் வந்து அந்த நியூஸும் ஒன்று போயிட்டுருக்கு. அவர் ஏன் இன்னும் திருமணம் செய்யலை, ஏன்னா அவர் கூட பிறந்தவங்க அதுக்கு அத்தனை பேருக்கும் திருமணம் ஆகி அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. பட் இவர் மட்டும் வந்து இன்னும் திருமணம் செஞ்சிக்காமே இருக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னன்றது சிம்பு தவிர்த்து வேற யாராலையுமே சொல்ல முடியாது. திருமணம் நடக்குமா இல்லை தமிழ் சினிமாவின் சல்மான் கானா மாற போறாரான்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாருன்றதும் தெரியல. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன், அதாவது ஒரு கட்டத்தில் எல்லா படமும் ஹிட் ஆச்சு, ஒரு கட்டத்தில் எந்த படமும் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் எகெயின் வந்து அவர் நடித்த படங்கள் வந்து ஒரு சுமாரான ஒரு வெற்றியை வந்து கொடுத்தது. இப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் இப்போது எகெயின் வந்து தக் லைஃப், சூரரை போற்று டைரக்டர் சுதாமூர்த்தியோட ஒரு படம், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி அவர் ஏற்றுக்க போகிறாருன்றதும் நமக்கு தெரியலை. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோடி போட்டி வந்து எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், அந்த வரிசையில் இது ரொம்ப ரேர். இது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதாவது இவங்க 2 பேர் தான் டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ், இவங்க 2 பேருக்குள்ளே தான் போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து அந்த இடத்துல 2 பேரோட வருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஒரு கட்டத்தில் எப்படி எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், அந்த மாதிரி தனுஷ் சிம்பு அப்படின்ற ஒரு பேர் ஒன்று வந்தது. பட் அந்த ரேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து கொஞ்சம் அஹெடாக போயிட்டாரு, சிம்பு பின்தங்கி இருக்கார். பட் 2 பேருக்கும் உண்டான ரசிகர்கள் இன்னும் வந்து அதிகப்படியாக இருக்காங்க. இவர் வந்து நிறைய வெற்றி படங்கள், தனுஷ் மாதிரி வெற்றி படங்கள் கொடுக்கலனாலும் தனுஷ்க்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் சிம்புக்கும் இன்னைக்கும் இருக்கு. நிறைய வெற்றி படம் கொடுக்கலனாலும் அந்த அளவுக்கு ரசிகர் பட்டாலும் சிம்பு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. ஸோ இதை எப்படி அவர் வந்து யூஸ் பண்ண போறாருன்றது எனக்கு தெரியல. நல்ல படங்கள், நல்ல கதைகள் சூஸ் பண்ணி அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த ஆசை இருக்கு. நல்ல நடிகர். இப்போ ரீசண்டாக அவருடைய மனிதாபிமானத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு காமெடி நடிகருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு உடனே யாரும் முன்வரத்துக்கு முன்னாடி இவராக போய் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து இன்றைக்கும் மாறி இருக்கு. ஸோ அவர் ஒரு நல்ல மனசுக்காரர் தான். இருந்தாலும் ஏன் வந்து ரெட் கார்டு வாங்குறாரு ப்ரொடியூசர் கவுன்சிலில், ஏன் அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது? ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவே இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனிவேஸ், குட் ஆக்டர், நல்ல திறமசாலியான நடிகர், நல்ல மனசுக்கார். ஸோ இவரும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில் இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, அது வரைக்கும் பாய்.